தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم أجمعين. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية وأبدان وشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى. صدق الله العلي العظيم. அளவில்லா அருளும் நிகழ்ந்த அன்பும் என்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை வைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் உரைத்தது. இன்னும் அவனின் தூதர் நமதினால காத்தம் நபி, முத்திர நபி, சம்மல் நபி, சீர நபி அஹமது முஸ்தபா முஹம்மது சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிங்கள், தபா தாபின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷூராக்கள், முத்தகீன மேலும் நல்லடியார்கள் மீதும் இந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி ஜும்மாவுடைய தினத்தில் நன்மையை நாடி முன்கூட்டிய பள்ளியின் பக்கம் வருகை தந்தவர்கள் மீதும் உங்கள் மீதும் வரக்கூடிய இருக்கக்கூடிய அவர்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி எனும் சமாதான மழை என்றென்றும் நகர்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரமலான் ஆரம்பிச்சதுதான் தெரிஞ்சு முடியக்கூடிய சந்தர்ப்பங்கள் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. மனிதனை புனிதராக மாற்றக்கூடிய ஒரு மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இபாதத்துகளிலையும் திலாவத்துகளிலையும் அனைத்து விஷயங்களையும் ஒன்று சேர்த்து வைத்த ஒரு மாதம். இந்த மாதம் எப்படி கடந்தது என்பதை நாம் இப்பொழுது பரிசீலிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு மாதத்தை, ரமலானுடைய மாதத்தில் நன்மையான காரியங்களை எந்த அளவிற்கு நாம் செய்திருக்கின்றோம், என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரமலானில் நன்மைகளை அதிகமாக கூட்டியிருக்கின்றன அல்லது குறைத்திருக்கின்றன, என்னுடைய நோன்புகளை நான் எப்படி வைத்திருக்கின்றேன், ரமலானுடைய அந்த நாட்களில், கடந்து சென்ற நாட்களில் குர்ஆனை எத்தனை முறைகள் நான்
புரட்டி பார்த்தது மட்டுமல்ல, அதை முடித்தது எத்தனை முறைகள். குர்ஆனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி எத்தனை முறைகள் நாம் அதை புரட்டி வைக்கின்றோம். நல்ல உபதேசங்களுடைய மஜ்லிஸ்களில் எத்தனை முறை நாம் கலந்திருக்கின்றோம் என்பதையெல்லாம் சுய பரிசீலனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சமயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எந்த ஒரு வரவு செலவு கணக்காக இருக்கட்டும், என்ன செய்வோம், எல்லாம் செலவழித்து முடிச்சுட்டு கடைசியில முடிஞ்ச உடனே ஒரு வரவு செலவு லிஸ்ட் எழுதி ஒட்டுவாங்க. நம்ம பார்க்கலாம், இந்த ரமலான் முடிஞ்ச உடனே பார்த்தோன்னா எழுதி ஒட்டுவாங்க. ஜமாத்துகள் எல்லாம் எல்லா ஊர்லயும் ஒட்டுவாங்க ரமலானுடைய வரவு செலவு கணக்கு. அது ரமலானுடைய வரவு செலவு கணக்குங்கிறது பார்க்கறது இல்லை, நம்மளுடைய வரவு செலவு கணக்கு பார்க்கணும். ஏன் அப்படின்னா நன்மைகளை தேடக்கூடிய இந்த மாதங்களில் கூட நாம் பொதுமோக்குத்தனமாக இருந்து விட்டோமே என்பதை பற்றி சற்று கவலைப்பட வேண்டியதற்கு கவலை இருக்கின்றது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி நாட்கள் இருக்கின்றது அல்லவா, அதாவது ஷவ்வாலுடைய பிறையை பார்த்தவுடனே செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது சிலவற்றை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகின்றார்கள். அதில் முக்கியமான ஒன்று, அன்றைய இரவு நீங்கள் விழித்திருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, வணங்குங்கள். அல்லாஹ் தஆலா புனிதமிக்க இரவுகளாக 5 இரவுகளை அல்லாஹ் தஆலா முன்னெடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் சொல்லும்போது சொல்வது 2 பெருநாளுடைய இரவு, அரஃபாவுடைய இரவு, ஆஷுராவுடைய இரவு, ஷாபானுடைய மகத்துடைய ஷாபானுடைய அந்த 15வது நாள் இரவு என்பதாக இந்த 5 இரவுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். முக்கியமாக இந்த பெருநாளுடைய இரவன்று தௌபாக்களை அதிகம் செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விற்கு ஷுக்ரும் செய்ய வேண்டும். ஒன்று நம்மை அறிந்தோ அறியாமலோ இந்த ரமலானில் கூட ஏதாவது ஒரு பாவங்கள் நடந்துவிட்டால் நடந்திருக்கலாம். யாருமே தவறுகள் செய்யாத நபர்கள் இல்லை. நபிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நபர்களும் தவறுகள் செய்யக்கூடிய நபர்கள் தான். ஆனால் பாவ மன்னிப்பு என்பது அவசியம் உண்டு. அப்ப நாம் கடைசி அன்புடைய திருநாளுடைய அன்புடைய இரவு, ஏழாண்டுடைய இரவை கழிக்கக்கூடியதுதான் இன்னைக்கு பெரிய பொடும்போக்குத்தனமான முறைகளில் போயிடுறாங்க. பள்ளியாசல்ல தக்பீர் ஓதிட்டாங்க, யௌமுஷக்கூடிய நாளாக இருந்துச்சதும் 29 அன்னைக்கு பாப்பா 29வது நோன்பு திறந்த உடனே சந்தேகத்திற்குரிய இரவு 30 இருக்குதா இல்லையான்னு தெரியாது, பெரிய பாப்பன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. செய்திகள் ஏதாச்சும் வருதாண்டு, செய்திகள் வந்துருச்சுன்னா போதும், அன்னைக்கு தக்பீர் ஓதுனாங்களோ இல்லையோ பள்ளியாசல் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். எத்தனையோ இடங்கள்ல பார்க்கிறோம் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய குழந்தைகள் செய்யக்கூடிய சேட்டைகள். பைக்ல தருவம் போயிட்டே இருப்பான், இந்தியா போற அந்த அவசரத்துல தெரியாது. நீ போற அவசரத்துல பார்த்தா இஸ்ராயேல் அவங்க ஒரே வாங்க தெரியுது, அவருக்கு வேலை இல்லாம வச்சிருவோம் போல தெரியுது. அவருக்கு வந்து கைப்பற்றது இவன் போய் கொண்டு போய் கொடுத்துருவான் போல தெரியுது. அந்த அளவுக்கு வேகம் ஓடுறது. அப்ப அன்றைய இரவு அந்த விரைவாக்கப்பட்ட நேரத்தில் இருந்து நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, அதை மறந்துடும். அதே சமயத்துல பெண்கள் இருக்காங்கன்னா அது என்ன, அன்னைக்குதான் வந்து கையில வந்து எல்லாம் மறுநாள் எல்லாம் வச்சு எல்லாம் இதுக்குரிய இரவாக அன்றைய இரவு வச்சிருது. பெண்கள் மறுநாள் காலைக்கு பிரியாணி ஆக்கணுமா என்ன ஆக்கணும், அது இஞ்சி பூண்டு உரிக்கிறது அந்த அது பிரச்சனை இல்லை. தயாரிப்புகளுக்கு மறுநாளுடைய காலைக்குரிய தயாரிப்புகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருப்பாங்க. காலையில பசியாருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதுபோல விஷயங்கள் தயாரிப்புகளில் இருப்பது பிரச்சனை இல்லை. கேளிக்கைகளிலும் கூத்துகளிலும்
விளையாட்டுகளிலும் அன்றுதான் அவர்கள் ஏதோ ஒன்று காணாதை கண்டதை போன்று அவர்கள் எல்லாம் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அதை நினைக்கும் பொழுதுதான் கவலையாக இருக்கின்றது. ஏனென்றால் அன்று நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு இரவு. நாம் இருந்து 29 நாள் அல்லது 30 நாட்கள் நோன்பு நோக்கப்பட்டு அமைதியான முறைகளில் அத்தனை நன்மைகளையும் தேடிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்றுடைய இரவு இருக்கின்றது, பெருநாளுடைய செவ்வாய்க்கிழமை பார்க்கப்பட்டதுடைய அன்றைய இரவு இருக்கின்றது, புனிதமிக்க ஒரு இரவு, இபாதத்துகளில் கழிக்க வேண்டிய இரவு. நாம் எப்படி ஒற்றைப்படையான இரவுகளில் இதுபோல நம்ம எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கோமோ, இந்த பெருநாள்களுடைய இரவு என்று அது போன்ற இபாதத்துகள் இருக்கணும். தனி இபாதத்தாகவோ தனிநபருடைய இபாதத்தாகவோ கூட்டு இபாதத்தோ இதுபோல நம்ம வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டிய இபாதத்துடைய இரவு. ஆனா அன்னைக்குதான் என்ன செய்யணும்? எந்த இபாதத்தையும் இல்லை, அன்னைக்குதான் எல்லாத்தையும் மறந்துடுவோம். நாம் கேளிக்கையும் கிண்டல்களையும் விளையாட்டுகளையும் இன்னும் ஒரு சில இடங்கள் நாம் பார்த்தோம்னா அன்னைக்கு போய் நின்று தொழுவைக்கு இங்க தொழுவை நடந்துட்டு இருக்கோம், இல்ல துவா ஒதுக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கும், கூட்ட அமல்கள் நடந்துட்டு இருந்தா கூட ஒரு பெசாம இட்டு போய் கறிக்கடையில் இருந்துட்டு இருப்பாரு. எங்க ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க. நைட்டு 2 மணிக்கெல்லாம் போனாதான் கறி கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. கொஞ்சம் பஜர் தொழுவிட்டு போனோம்னா எறும்பு கூட கிடைக்காது, அந்த லெவல்ல இருக்கும். பெருநாள் அன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்பட்டாலும் கூட நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு கடைகளிலேயும் எப்படி 10-30 ஆடுகள் பக்கத்தில் அறுக்கப்பட்டு உரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டாலும் சரி, அங்கே கூட்டங்கள் அது ஒன்றுதான் இருக்கும். நைட்டே போய் நாங்க 3 மணிக்கெல்லாம் 3-4 மணிக்கெல்லாம் வாங்கி வச்சிடக்கூடிய சூழ்நிலை. இபாதத்துகளுக்கு இடையூறாக இளைஞர்களாக இருக்கு. முதலாவதாக அன்றைய பெருநாளுடைய அன்று நாம் பார்க்கக்கூடியது ஏவன்று விழித்து வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தௌபாக்களை செய்ய வேண்டும். முக்கியமாக ஏனென்றால் இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட நம்மை சில தவறுகள் வந்திருக்கலாம், செய்திருக்கலாம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏதோ நான் தெரிந்த தெரியாமல் செய்திருக்கான், என்னுடைய பிழைகளை மன்னி ரப்பே, என்னுடைய ரமலானுடைய நோன்பை முழுமையாக ஏற்றுக்கொள் ரப்பே. இரண்டாவதாக ஷுக்ர் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? கடந்த ஆண்டு நம்மளுடன் இருந்தவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், எத்தனையோ நபர்கள் கடந்த ஆண்டு இருந்தார்கள் ரமலானில், இந்த ஆண்டு இல்லை. கடந்த ஆண்டு முடிந்தது நோன்பு வைப்பதற்கு, இந்த ஆண்டு எத்தனையோ நபர்களுக்கு நோன்பு வைக்க முடியாமல் அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையின் காரணமாக அவர்களை முடக்கியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி அல்லாஹ் தஆலா இம்மாண்டு நோன்புகளை பரிபூர்ணமாக ஆக்குவதற்கு நமக்கு வழங்கினானே என்பதற்காக அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்வது, நன்றி செலுத்துவது. ரப்பே, எனக்கு இவ்வாறு நல்ல முறைகளில் இந்த நோன்புகளை 30 நோன்புகளை ரமலானை பூர்த்தியாக வைப்பதற்கு எனக்கு பாக்கியம் செய்தாய் ரப்பே. இது போன்று ஆண்டுகளோடு வைப்பதற்கு எனக்கு பாக்கியம் கொடு ரப்பே. அடுத்து நமக்கு தேவையான தேவைகளை எல்லாம் கேட்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள் முக்கியமாக நாம் வைக்க வேண்டும். ஒன்று தௌபா, இரண்டாவது ஷுக்ர், மூன்றாவது நம்முடைய தேவைகள். அல்லாஹ் தஆலா தருவதற்கு தயாராக இருக்கின்றான், கேட்பதற்கு நாம் தயாரில்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, அடுத்து விஷயம், முக்கியமான விஷயம் என்ன? ஃபித்ர். இந்த ரமலானுடைய மாதங்களில் கொடுக்கக்கூடியது ஃபித்ருடைய தொகை. இதற்கு பேரு ஈதுல் ஃபித்ர் தான். ஃபித்ர் கொடுக்கக்கூடிய ஈதுல் ஃபித்ர்னு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு உல்ஹியா என்று சொன்னால் அறுப்பது என்பது ஆட இருக்கக்கூடியது ஈதுல் அல்ஹா என்று சொல்லுவோம். இது ஈதுல் ஃபித்ர், இரக்கத்தை காட்டுவது. இந்த ஃபித்ர் என்பது எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்? அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான், கத் அஃலஹ மன் தஸக்கா. இந்த வசனங்களுக்கு நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜக்கா என்பது ஜகாத்து கொடுத்து விட்டு ஜகாத் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு என்று கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜக்கா என்று சொல்லக்கூடியது ஜகாத்தை அல்ல குறிப்பிடக்கூடியது, மாறாக ஃபித்ரை குறிப்பிட்டிருக்கின்றார் அல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். சதகத்துல் ஃபித்ர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். ஏழைகளுக்கு உணவாக இது கொடுக்கக்கூடிய ஒரு நான் இந்த பணங்கள் இருக்கின்றது, ஃபித்ருடைய விஷயங்கள் கொடுக்கக்கூடியது, ஏழைகள் சந்தோஷப்பட வேண்டும். எப்படி அல்லாஹ் வச்சிருக்கான்னு வருங்க. 30 நாட்கள் நோன்பு நோக்கின்றோம் என்றால் ஏழைகளுடைய கஷ்டங்களை நீங்கள் விளங்குங்கள். உணவு இல்லாமல், பானம் இல்லாமல், குடிக்காமல், பருகாமல் எத்தனை நபர்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள். இந்த கஷ்டத்தை ஒரு மாத காலங்கள் நீங்கள் அனுபவித்து பாருங்கள். ஏழைகளுடைய இந்த செயலை நம்மை உணர வைக்கின்றான் அல்லாஹ். உண்ணாமல் குடிக்காமல் எந்த ஒன்றுமே பருகாமல் இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு 2 நேரங்கள் கூட சரியான முறையில் உண்ணாத நபர்கள் கூட இந்த சமயத்தில் எப்படி வாழ்கின்றார்கள் என்பதை உணர்த்துவது கொண்டு அந்த ஏழைகளுடைய சிரமங்களை, பசிகளை, பட்டினிகளை நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த ரமலானின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அதே சமயத்தில் ரமலான் முடிந்த உடனே பெருநாள் எதை வைத்து உணர்த்தி காட்டுகின்றான். வசதியானவர்கள் எந்த அளவிற்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்களோ உங்களுடைய இல்லங்களில், உணவிலிருந்து உடையிலிருந்து ஒரு சந்தோஷமாக எப்படி நீங்கள் இருப்பீர்களோ பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதுபோன்று யார் இருக்க வேண்டும்? ஏழைகள் இருக்க வேண்டும். பணக்காரர்கள் ஏழைகளுடைய உணர்வை அணிவிக்க சொல்கின்றான், ருசிக்க வைக்கின்றான். ஏழைகளை பணக்காரர்களுடைய செல்வந்தர்களுடைய செயல்களை ருசிக்க வைப்பதற்காக அல்லாஹ் தஆலா இப்படி மாற்றுகின்றான். இந்த பெருநாளுடைய அன்று நாம் நீங்கள் ஃபித்ருடைய காசை கொடுக்காமல் பெருநாளுடைய திடலுக்கு கூட நீங்கள் வராதீர்கள் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்துட்டு தான் வரணும். எப்ப இருந்து கொடுக்கலாம்? முன்கூட்டி கொடுக்கலாமா? ஒரு நாட்களுக்கு முன்பதாக கொடுத்துடலாமா? கொடுக்கலாம், தவறு கிடையாது. காரணம், நான் கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன? அவர்கள் அந்த பெருநாளுடைய அன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும். புத்தாடைகள் அணிவித்தவர்களாக, நல்ல உணவுகள், நம்முடைய வீடுகளில் எப்படி உணவுகள் எல்லாம் கரியெடுத்து சமைத்து உண்கின்றோமோ இதுபோன்று அவர்கள் உண்ண வேண்டும் என்பதற்காக, சந்தோஷத்தை அவர்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஃபித்ருடைய காசை நம்ம கொடுக்கிறோம். நமக்கு கொடுப்பதற்கெல்லாம் சூழல் நமக்கு கடமையாக்கப்பட்டது அதுக்குத்தான். அதான் முதல்ல கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். ஆனால் சிறந்தது எது? விரும்பத்தக்க செய்வது எப்பொழுது கொடுப்பது? பிறை பார்த்ததற்கு பின்னால் கொடுப்பது விரும்பத்தக்க செயல். ஷவ்வாலுடைய பிறகு பார்த்தனே, ஆனா எதுக்குள்ள கொடுத்தரணும்? தொழுகை வருவதற்கு முன்பதாக, ஒரு மனிதன் வருவதற்கு முன்பதாக மறந்துட்டான் அல்லது கொடுப்பதற்கு இவன் தவறிவிட்டான் என்றால் அதற்கு பின்னாலும் கொடுக்கலாம். இது கராகத்தான ஒரு செயல், வெறுக்கத்தக்க ஒரு செயல். ஏன் கொடுத்த தீரணும்? ஜகாத் என்பது சரி, கொடுக்கக்கூடியது யாருக்கு கடமை, யாருக்கு கடமை இல்லை, அதை நம்ம பார்ப்போம். யாருக்கு கடமை? ஜகாத் யாருக்கெல்லாம் கடமை இருக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் கொடுக்கிறது இல்லை. ஜகாத்துக்குரிய கடமை என்ன? அந்த ஹிசாபுடைய அளவு, நிர்ணய அளவு. 12 பவுன் இருக்குது, 600 கிராம் வெள்ளி இருக்குது அப்படின்னா இவங்க கொடுக்கணும். அது ஓராண்டு காலங்கள் கழிந்திருக்கணும்
அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இந்த ஜக்காத்துடைய விஷயங்களை பார்க்கும்போது நம்ம அது சட்டங்கள் சொன்னோம். அவர்கள் கொடுக்க வேண்டும், ஒரு ஆண்டு கழிஞ்சிருச்சா அதுக்காண்டி ஜக்காத்து கொடுக்கணும், 2% கொடுக்கணும். ஆனா ஃபித்ருடைய விஷயங்கள் அப்படி அல்ல. ஃபித்ருடைய விஷயம் யாருக்கெல்லாம் கடமை இருக்குது அப்படின்னா, நல்ல முறைகளில் உண்பதற்கு, உடுத்துவதற்கு, இருப்பதற்கு இடங்கள் உள்ள நபர்கள் அத்தனை நபர்களும் கொடுக்க வேண்டும். என்ன நல்லா இருக்கேன், என்ற உணவு இருக்குது, சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு எனக்கு எல்லாம் போதுமான தேவையான பொருளாதாரங்கள் இருக்குது. அதே போல என்கிட்ட என்ன இருக்குது, இடம் இருக்குது, தங்கக்கூடியதற்கு எனக்கு வீடுகள் இருக்கின்றது, உடைகள் என்பது நல்ல உடைகள் இருக்கிறது என்றால் இதை எல்லாம் அடைந்தவர்கள் பாக்கி மற்ற அவர்கள் அனைவருமே ஃபித்ர் கொடுக்கணும். ஜக்காத் என்பது அந்த பொருளாதாரத்திற்கு ஒரு நபர்கள் கொடுத்தாலே ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தது போதுதான் போதுமான ஒன்று. யார் பேர்ல இருக்கிற அவர் மட்டும்தான் கொடுக்கணும். ஆனா ஃபித்ரை பொறுத்தவரைக்கும் அப்படி அல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் கொடுக்க வேண்டும். பெருநாளுடைய ஆண்டு ஷவ்வால் மாதம் பிறை 1 அன்று குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது என்றால், வேற வசதிக்கிறவராக இருந்தால் அந்த குழந்தைக்கும் சேர்த்து ஃபித்ர் கொடுக்கணும். பெருநாள் தொழுகைக்கு பின்னால் பிறந்துருச்சு அப்படின்னா அது அவசியம் இல்லை. அவன் ஒருத்தர் கணக்கு பண்ணி கொடுத்தாரு, பெருநாள் அன்னைக்கு பிறந்துருச்சுங்க, முன்னாடி பிறந்துச்சு பின்னாடி பிறந்துச்சு அதெல்லாம் இல்லைங்க, நான் அந்த என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கீங்களா, இது விரும்பத்தக்க செயல் கொடுத்துடல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவருடைய ஒரு தக்குவாவுடைய அடிப்படையில் உள்ளது. அப்ப பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் கொடுக்க வேண்டும். அதுவும் வீடுகளில் ஒவ்வொரு நபர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கிறது? தானியமாக கொடுக்கலாமா அப்படின்னா தானியமாகவும் கொடுக்கலாம், அல்லது பணமாக கொடுக்கலாமா பணமாகவும் கொடுக்கலாம். இந்த நபர்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுப்பதா, அல்லது எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு கொடுத்துடலாமா? ஒரு வீட்டுல ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேருடைய ஃபித்ருடைய காசுகளையும் ஒன்று சேர்த்து ஒரு நபருக்கு கொடுத்துருவோம். ஏன்னா பயன்படக்கூடியவங்க ஒரே நபருக்கு கொடுத்துட்டு நல்ல பயன்படுவாங்க. நம்ம 10 பேருக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய சமயங்கள்ல அது தொகைகள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு மனிதர் கொடுக்கிறாரு, கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், சேர்த்தும் கொடுக்கலாம், பிரித்தும் கொடுக்கலாம். இல்ல சிலர் நினைக்கிறாங்க, நம்ம 10 நபர்களுக்கு கொடுப்போம், 10 பேர்கள் பாதுகா அடைகிறாங்களே, பிரயோஜனம் அடைகிறார்கள் அப்படின்னு நினைச்சு கொடுக்கிறாங்க அப்படின்னா அதுவும் கொடுக்கலாம். அப்ப ஃபித்ர் என்பது கொடுத்தே தீர வேண்டும். இன்றைய பொறுத்தவரைக்கு எல்லா நபர்களுக்கும் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கும். யாருக்கு உண்பதற்கு உணவு இல்லாமல் இருக்கின்றோம், வசீலத்தில் நெல் இருந்து கொண்டு இருக்கின்றோம், அப்படி யாரும் இருக்காமல் தெரியல. அப்ப எல்லா நபர்களுக்கும் நாம் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது ஒரு தினங்களுக்கு முன்பதாகவோ அல்லது கடைசியாக பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாகவோ கொடுத்து விட வேண்டும். இன்று நம்முடைய ஹனபி மதுஹபின் பிரகாரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது 90 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை வருஷ காலமாக தெரியல. இந்த ஜமாத்துல அந்த இது மட்டும் குறிப்பிட்டே இருக்காங்க. எல்லா இதுமே விலைவாசி ஏறிடுச்சு. இன்னைக்கு எல்லா பொருளும் விலைவாசி ஏறிடுச்சு. ஒரே ஒரு இது என்னன்னு தெரியல, இந்த ஃபித்ருடைய தொகையில் மட்டும் விலைவாசி ஏறாமல் இருக்கக்கூடியது இந்த ஃபித்ருடைய தொகை மட்டும்தான். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கூட 85 ரூபாய் இருந்தது, ஒரு 5 ரூபாய் ஏறிச்சு. அதுக்கு பின்னாடி ஏறாம இருக்குது. கரெக்டாக விலைவாசி ஏற்றம் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முந்தைய அரசின் காரணமாக இன்னும் தெரியவில்லை. வல்லாஹுல் ஆலம். அன்னைக்கு சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வின் மீது அங்கீகாரங்களாக கொடுக்கக்கூடியது நாம் என்ன சொல்றோம்னா, ஒரு நபருக்கு 100 ரூபாய் கொடுங்க. இன்றைய காலகட்டம் இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா சாதாரண அரிசி என்பது வாங்க போனார், நல்ல முறையில் நல்ல அரிசியாக வாங்கணும் அப்படின்னா 60 ரூபாய் 65 ரூபாய் இல்லாமல் நல்ல அரிசி வாங்க முடியாது. நல்ல அரிசி வாங்கணும். ரொம்ப தரமான அரிசி தேவையில்லை, ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய அரிசி தேவையில்லை, நடுத்தரமாக ஒரு அரிசி உண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அரிசி வாங்கணும்னா இன்னைக்கு 60 ரூபாய் 65 ரூபாய் இல்லாம முடிய மாட்டேங்குது. பருப்புகள் வாங்கினால் என்ன விலைகள் வருகின்றது, எண்ணெய்கள், காய்கறிகள்,
சங்கரமண்டல் வாங்கினா 20 ரூபாய், இங்க சேந்தமங்கலத்தை வாங்கினா 30 ரூபாய் தக்காளி. சாதாரண விலையேற்றத்தை சொல்றேன். அப்ப ஒவ்வொரு பொருளுடைய விலைகளுடைய ஏற்றங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் நினைக்கிற வச்சு நாம் அவர்கள் நல்ல முறையில் உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாய் கணக்கு வைங்க ஒரு நபருக்கு. அதுக்கு மேல கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம், தாராளமா கொடுங்க. நல்லா இருக்குங்க, என்னுடைய இதை காட்டுறீங்க, ஒரு ஏழைகளுக்கு தானே கொடுக்குறோம், நல்லா சாப்பிட்டோம், நான் 500 ரூபாய் கொடுக்குறேன் ஒரு நபருக்கு கணக்கு வச்சு கொடுங்க. குறைந்தபட்சம் 100 ரூபாய் ஆச்சும் கொடுங்க அப்படிங்கிறத சொல்றோம். ஃபித்ருடைய தொகைகள் 100 ரூபாய் கணக்கில் வைத்தாவது கொடுங்கள். உங்களுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு, ஒரு குடும்பத்துக்கு இல்ல ஒரு நபருக்கு, உங்கள் வீட்டுடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கின்றீர்களோ அத்தனை நபர்களுக்கும் கணக்கு செய்யப்பட்டு நீங்கள் இதை கொடுங்கள். யாருக்கு கொடுப்பது அப்படின்னா, யாருக்கெல்லாம் ஜகாத் வாங்குவது கடமை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அவர்களுக்கு கொடுக்கலாம். ஏழைகள், யதீம்கள், அனாதைகள், வழிப்போக்கர்கள், இஸ்லாத்திற்கு வரப்பட்டவர்கள், அதே சமயத்தில் இஸ்லாமிய சிறைவாசிகள், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யக்கூடிய அந்த போருக்காக வேண்டி செல்கின்றார்கள் அந்த அவர்கள், ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது இஸ்லாமிய ராணுவத்தில் இருக்கின்றார்களே அவர்களுக்கு, அதுக்கு பிறகு ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதைகளில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதைகளில் இருக்கக்கூடியவர்கள்னா நீ ஜமாத்து போறவங்க நினைச்சாதீங்க. அது ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்குன்னா இன்னைக்கு அவங்க தான் சொல்லிட்டாங்க நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கோம், அல்லாஹ்வுடைய பாதை. அவங்க இல்ல நினைச்சு போறது, எங்க ஜமாத்து இருக்குது 40,000 ஜமாத்து எங்க இருக்குன்னு போய் அதுக்கு கொண்டு போய் நீங்க காசு கொடுத்துடாதீங்க. அவங்க இல்ல. ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பது என்றால் முழுமையாக தங்களை அதற்காக வேண்டிய அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், பள்ளிகளில் பணி செய்யக்கூடியவர்கள் என்று விளக்கமாக சொல்ல என்றார். இமாம்கள், மாந்தியங்கள், கபர் குழி வெட்டக்கூடியவர்கள், சில ஊர் நம்ம ஊர்ல இல்ல, சில ஊர்கள்ல குழி வெட்டுவதற்காக வேண்டிய ஆள்களை நியமித்திருப்பார்கள். அந்த நபர்களுக்கு ஏன்னா அஜத்து மோதினா மொத்தம் பார்த்து அவங்க மொத்தம் கொடுத்துருவாங்க, இவங்கதான் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க குழி வெட்டுவோம் பாவம் வந்து பார்த்தா ஒண்ணுமே கிடைக்காம பேசாம உட்கார்ந்துருப்பாரு. கடைசியில பெருநா அன்னைக்கு வெளியே உட்காந்து முசாவரோட உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இந்த அளவுக்கு நாம் கையேந்து விடுகின்றோம் என்றால் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபித்ராக்களை சரியான முறையில் நாம் கொடுக்கவில்லை என்பதுதான். நாம் எப்படி உடைகள் உடுத்துகின்றனமோ அதுபோன்று ஏழைகள் உடுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. புத்தாடைகள் அன்றைய பெருநாள் அன்று நாம் செய்யக்கூடியது, அடுத்தபடியாக பெருநாள் அன்று நாம் கடைபிடிக்கக்கூடியது புத்தாடை அணிந்தவர்களாக வர வேண்டும். இந்த தக்பீருடைய விஷயங்கள்ல வந்து அதுக்கு முன்னாடி தக்பீர் சொல்றது, இந்த ஈதுல் ஃபித்ருக்கு வந்து பிறை பார்க்கப்பட்டதிலிருந்து ஈது பெருநாள் தொழுகையுடன் தக்பீர் முடிஞ்சு நினைச்சிருப்பாங்க. அசர் வரை சொல்லுங்க, ஒண்ணு 3 நாள் சொல்லுங்க, அதெல்லாம் ஈதுல் அல்லாஹ்வுக்கு தான், ஈதுல் ஃபித்ருக்கு தேவையில்லை. தொழுகைக்கு பின்னாடி தக்பீர் சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க, அது கிடையாது. எப்ப சொல்லணும்? பெருநாள் தொழுகை வரை சொல்லிக் கொள்ளலாம். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, மகரிபுக்கு பின்னாடிதான் நம்ம பிறைய பார்ப்போம், இஷாவும் ஃபஜ்ரும் நம்ம சொல்லிக்கலாம். இது ஒரு முஸ்தஹபான ஒண்ணு, கண்டிப்பா சொல்லணுமா சொல்லாட்டி கூடாதாம. ஏன்னா இதுல வந்து ஈதுல் அல்லாஹ்வுல வந்து கண்டிப்பாக வந்து ஹஜ் பெருநாள்ல பிறை 9 அரஃபாவுடைய தினத்திலிருந்து கண்டிப்பா தக்பீர் சொல்லி இருக்கணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால், ஃபர்து தொழுகைக்கு பின்னால். ஆனா இதுக்கு அப்படி கிடையாது. ஃபர்து தொழுகைக்கு பின்னால் தக்பீர் சொல்லிட்டே இருக்கணுமா அப்படின்னா இல்ல, சொல்லுவது ஒரு விரும்பத்தக்க செயல். அது எத்தனை வக்துக்கு? இந்த இஷாவுக்கு ஃபஜருக்கு 2 வக்துக்கு வேணா சொல்லிக்கலாம். அதுக்கு மேல மறுநாள் காலையில் என்ன செஞ்சிருவோம்? பெருநாள் தொழுகை தொழுகிறோம், தொழுகை விட்டால் முடிந்து விட்டது. தொழுகைக்கு வரும் வரை உறக்க தக்பீர் சொன்னவர்களாக நாம் வரணும். ஈது பெருநாள் தொழுகை எங்கு தொழுவது சிறந்தது? பள்ளிகளில் தொழுவது சிறந்ததா, திடல்களில் தொழுவது சிறந்ததா என்றால் அல்லாஹ்வும் சரி ரசூலும் சரி அதிகமாக குறிப்பிட்டு நமக்கு சொல்லக்கூடியது, நீங்கள் ஈது பெருநாள் தொழுகையில் 2 பெருநாள் தொழுகைகளிலுமே வந்து திடலில் தொழுவதுதான் சிறந்தது என்பதாக சொல்லியிருக்கிறார். திடல் தொழுகைகளை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல.
ஏன் அப்படின்னா இந்த திடலுடைய தொழுகைக்கு ஏன் வர சொல்றாங்க? அதை நம்ம ஒண்ணு பஸ் வழங்கணும். இன்னைக்கு பள்ளியாசலுடைய தொழுகைக்கு சில ஆள் நினைச்சிருப்பாங்க, நம்ம மாமூன் வச்சிருப்பாரு, அகமது வச்சிருப்பாரு, பேர் எல்லாம் வச்சிருப்பாரு, அவர் சத்தியம் என்னாப்புல இருப்பாரு, நான் சத்தியமா என்ன ஆனாலும் சரி பள்ளியாசல் பக்கமே வரமாட்டேன். அவருக்குள்ள எந்த சூழ்நிலையும் எப்ப வருமே பெருநாளைக்கு மட்டும்தான் வருமே, இல்லாட்டி நாளைக்கு என்ன மௌத்து வந்தாத்தான் பள்ளியாசலுக்கு. அதுக்கு நான் வரைய மாட்டேன். அது ஜும்மாவாக இருக்கட்டும், இல்ல ஏதாவது சிறந்த இரவுகளாக இருக்கட்டும், எந்த ஒண்ணுக்குமே வரமாட்டாரு. எப்ப வருவாரு? பெருநாளைக்கு மட்டும் வருவாரு. இது பெருநாள் முசல்மான் சொல்லுவாங்க, பெருநாள் முஸ்லீம். அதாவது சொல்லல விளையாட்டா சொல்லுவாங்க. சில சில முஸ்லீம்கள் இருக்காங்க, பக்த் முஸ்லீம்கள் என்பது இருக்காங்க. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மொத்தம் வந்துட்டு இருப்பாங்க, 3 வருஷத்துக்கு மொத்தம் வந்துட்டு இருப்பாங்க. இல்ல 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு கடமை இல்லாதவரா 2-3 வருஷத்துக்கு மொத்தம் வருவாங்க. இது பக்த் முஸ்லீம். வார முஸ்லீம் வாரம் ஜும்மாவுக்கு மட்டும் வருவாங்க. அன்னைக்கு மட்டும்தான் அவங்க எல்லாம் பெருநாள் கூட பெருநாள் தான், ஏழைகளுடைய பெருநாள் தான், இல்ல நம்ம சொல்லல. எல்லா பக்தர்களுக்கும் நாம் வர வேண்டும். இது வார முஸ்லீம். வருஷம் முஸ்லீம் இருக்கு. பெருநாளைக்கு தான் பெருநாளைக்கு தான் வருவோம். வந்தா இந்த ஈது பெருநாளைக்கு வந்தா அடுத்து ஹஜ் பெருநாளைக்கு வருவோம். அடையில எந்த ஒரு இதுக்கு வரமாட்டோம். அதுக்கு அடுத்துதான் யாராச்சும் சொந்த மன்னங்களே யாரும் மௌத்தானாக்கோ அந்த பள்ளிவாச பக்கத்துல வராம கபர்ஸ்தானுக்கு வெளியே வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கே சுத்தி அப்படி வருவாங்க. உள்ள இந்த பள்ளிவாச படியில கூட கால் வச்சிடக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு. அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படியா கொண்ட நபர்கள்லாம் அங்க வரல. அவசியம் எங்க இருக்குது, என்ன செய்யணும், ஏது செய்யணும் ஒண்ணும் தெரியாம போய் நின்று தடுமாறி கீழே கொண்டு வரக்கூடாது. பெருநாளுடைய தொழுகைகள் பப்ளிக்காக பொது வழிகளில், அதாவது திடல்களில் நடத்தப்பட வேண்டும், தெரிய வேண்டும். ரகசியமாக நாம் ஒரு கட்டிடத்திற்குள் குளித்துக் கொள்வது அல்ல. எல்லோர்களுக்கும் எதுபோன்று நம்முடைய இபாதத்துகள் இருக்கின்றது வெளிப்படுத்தி காட்டக்கூடியது. எல்லா விஷயங்களும் அங்கு குழந்தைகளில் இருந்து முதியவர்களில் இருந்து எல்லா நபர்களும் அழைத்து வரக்கூடிய இடமாக இருக்கணும். அது ஹஜ் பெருநாளைக்கு எப்படி சொல்லப்படுது? ஏன் தொடர்ல ஒன்று சொல்றதா இருந்தா உங்களுடைய அறுக்கக்கூடிய கால்நடைகள் நீங்க அங்க கொண்டு வாங்க அப்படின்னா அடுத்த வழியிடக்கூடிய கால்நடைகள் கொண்டு வாங்க. ஆக சிறந்ததாக இருக்கிறது. அதற்கு நமக்கு வழிவகைகள் இல்லை என்றால் பள்ளிகள் தொழுவது தவறு கிடையாது. நம்ம பள்ளியாசல் தொழுவது தவறாங்க அப்படின்னா தவறு கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது ஒரு நன்மை இருக்குது. நமக்குரிய இறை வசதிகளோ அல்லது வேற ஏதாவது ஒருவருடைய பயங்களோ இருந்தால் பள்ளிகள் வைத்துக் கொள்ளலாம். திடல்களில் தொழுவது சிறந்ததாக இருக்குது. அங்கு வரக்கூடிய சமயத்தில் ஒரு வழியில் நாம் தக்பீர் சொல்லி வர வேண்டும், மறு வழிகளில் தக்பீர் சொல்லி போக வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். பெருநாள் அன்று நாம் புத்தாடைகள் அணிந்து நாம் நறுமணம் பூசியவர்களாக, சந்தோஷத்தை வெளிப்படுத்தியவர்களாக, ஒருவருக்கொருவர் நாம் சலாங்களையும் முசாபாக்களின் மாணவர்காவலின் மூலியமாக நம்முடைய அன்புகளை பரிமாறக்கூடியவர்களாக நம்முடைய பெருநாளுடைய தினங்களை நாம் கழிக்க வேண்டும். சந்தோஷத்தை பரிமாறக்கூடிய ஒரு தினம்தான். அப்படியாக கொண்ட தினத்தை நாம் எதிர்நோக்கக்கூடியவர்களாக வரக்கூடிய திங்களோ அல்லது செவ்வாவோ பெருநாட்களாக இருக்கலாம். அதற்குரிய தயாரிப்புகள் ஆகிக்கொண்டு இருக்கின்றோம். வல்லல்லாஹ் நோன்புகளை, அனைத்து நோன்புகளையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட நோன்பாக ஆக்கி தந்த அருள்வானாக. நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக ஆக்கி தந்த அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.